வெல்கம் டு ஆல்ஃபா கோச்சிங் சென்டர். எல்லோருக்கும் வணக்கம். எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு எக்ஸாம் ஆசிரியர் தேர்வு வாரியம் நடத்தக்கூடிய ஆசிரியர் தகுதி தேர்வு அப்படிங்கிற ஒரு எக்ஸாம். ஸோ டெட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த எக்ஸாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வருஷத்துக்கு ஒரு 2 டைம், ஓகேங்களா. ஸோ இயர்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 டைம்ஸ் வந்து நடத்தணும் அப்படிங்கிறது தான் வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ரூல்ஸ், ஓகேங்களா. ஸோ நம்முடைய டிஆர்பி வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட்டாக 2022 இந்த எக்ஸாம் ஆனது வச்சாங்க. அதுக்கும் பின்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம் ஆனது வைக்கல. ஸோ அதுக்கு நிறைய வந்து பார்த்தீங்க அப்படின்னா காரணம், ஓகேங்களா. ஸோ அந்த காரணத்தை பற்றி நாம் வந்து எதுவும் பேச வேண்டாம். ஸோ நாம் என்ன பண்ணோம் பார்த்தீங்க அப்படின்னா வரக்கூடிய இந்த எக்ஸாமுக்கு கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து படிக்கணும், ஓகேங்களா. ஸோ எக்ஸாம் வந்து 2022 வந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம் வந்து 2025, ஓகேங்களா. ஸோ 100% வரப்போகுது. அதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தயார் நிலையில் இருக்குது, சரிங்களா. ஸோ நோட்டிஃபிகேஷன் வந்து தயார் நிலையில் இருக்கும்போது நாமளும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பி ரெடி, ஓகே, ரெடியாக இருந்து அப்படின்னா இந்த எக்ஸாம் வந்து நம்ம ஈஸியாக கிராக் பண்ண முடியும், சரிங்களா. ஸோ டெட்டு அப்படிங்கிற ஒரு எக்ஸாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேசிக்கான எக்ஸாம். அடுத்து நடத்தக்கூடிய ஒரு எக்ஸாமுக்கு இந்த எக்ஸாமில் பாஸ் பண்ணால் மட்டும்தான் அடுத்த எக்ஸாமுக்கு வந்து நீங்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண முடியும், ஓகேங்களா. ஸோ அது மாதிரி ஒரு எக்ஸாம் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸாம். ஸோ இது வந்து பேப்பர் 1 அப்படின்னு ஒரு செட் இருக்குது, பேப்பர் 2 அப்படின்னு சொல்லி ஒரு செட் இருக்குது, ஓகேங்களா. ஸோ பேப்பர் 1 வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிடிஎட் முடிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எழுதக்கூடிய எக்ஸாமு. பேப்பர் 2 வந்து பார்த்தீங்கன்னா யூஜி முடிச்சிங்க வந்து எழுதக்கூடிய ஒரு எக்ஸாம், சரிங்களா. ஸோ இதில் வந்து மேக்ஸ் அண்ட் சயின்ஸ், ஓகேங்களா, சயின்ஸுக்கு தனியாக இருக்குது, சோசியல் சயின்ஸ் ஆர்ட்ஸுக்கு வந்து தனியாக இருக்குது, சரிங்களா. ஸோ நம்முடைய இன்ஸ்டியூஷனில் டெட்டு பேப்பர் 1 அண்டு பேப்பர் 2 இது ரெண்டுக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு புதிய டெஸ்ட் பேஜ் ஆனது, ஓகேங்க, வரக்கூடிய இந்த எக்ஸாமுக்கு ஸோ ஒரு புதிய டெஸ்ட் பேஜ் ஆனது ஆரம்பிக்க போகிறோம். ஸோ அந்த டெஸ்ட் பேஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய ஆல்ஃபா கோச்சிங் சென்டரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எழுதிக்கலாம், சரிங்களா. ஸோ ஆன்லைன் அண்டு பிடிஎஃப் ரெண்டு மெத்தட்லையுமே இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு நம்முடைய டெஸ்ட் பேஜ் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சைக்காலஜி, தமிழ், இங்கிலீஷு, மேக்ஸு, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இவிஎஸ் அப்படின்னா உங்களுக்கு சயின்ஸ் அண்ட் சோசியல் ரெண்டுமே சேர்ந்து வந்துடும், ஓகேங்களா. சயின்ஸு அண்டு சோசியல் ரெண்டும் சேர்ந்து வரும். இது வந்து பேப்பர் 1க்கான பிளான், சரிங்களா. ஸோ பேப்பர் 1 ஒரு பிளான் இருக்கும். அதேமாதிரி பேப்பர் 2 மேக்ஸ் அண்ட் சயின்ஸுக்கு தனியாக பிளான் இருக்கும். அதே பேப்பர் 2 வந்து பார்த்தீங்கன்னா சோசியல் சயின்ஸ்க்கு வந்து தனியாக வந்து உங்களுக்கு பிளான் வந்து போட்டு கொடுத்துரும், ஓகேங்களா. ஸோ இந்த பிளானை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து டெஸ்ட் ஆனது நடக்கும். ஸோ இதுதான் பேப்பர் 1க்கான பிளான். ரொம்ப சிம்பிள் பிளான் தான், ஓகேங்களா. சைக்காலஜியில் யூனிட் 1 படிக்க போகிறீங்க, தமிழில் 6th கூடிய ஒரு 3 லெசன் படிக்க போகிறீங்க, ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட் டைமில் கூடிய ஒரு 3 லெசன் படிக்க போகிறீங்க. இங்கிலீஷ் வந்து பார்த்தீங்கன்னா 6th கூடிய ஃபஸ்ட் டைமில் கூடிய ஒரு 3 லெசன் படிக்க போகிறீங்க. மேத்தமெட்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் எண்கள் அப்படிங்கிற டாப்பிக்கு 6th 7th மட்டும் படிக்க போகிறீங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவிஎஸ்சில் வந்து சயின்ஸில், ஓகேங்களா. ஸோ சயின்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 6th 7th 8th 9th வந்து அளவீடு அப்படிங்கிற பாடம் படிக்க போகிறீங்க. அதே மாதிரி சோசியல் சயின்ஸில் வந்து சிந்துவெளி நாகரிகம், பண்டைய நாகரிகங்கள், பேராசிரியர் காலம், குப்தர்கள், வர்த்தனர், டெல்லி சுல்தானியம், முகலாய பேரரசு, இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா படிக்க போகிறீங்க, ஓகேங்களா. ஸோ டோட்டலாக உங்களுக்கு வந்து 150 கொஸ்டின்ஸ் இருக்கும், சரிங்களா. ஸோ எக்ஸாமில் வந்து எவ்வளோ கொஸ்டின்ஸ் கேட்பாங்களோ அதே அளவு வந்து கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ இந்த டெஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆல்ஃபா கோச்சிங் சென்டர் ஆப்பில் வந்து நீங்கள் ஆன்லைன்லேயும் எழுதி பார்த்துக்கலாம். அதுக்கான பிடிஎஃப் வந்து நாங்கள் அப்டேட் பண்ணிடுவோம். அந்த பிடிஎஃப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணி எழுதிக்கலாம், சரிங்களா. ஸோ நம்முடைய இன்ஸ்டியூஷனில் பேப்பர் 1க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 32 டெஸ்ட்டு கொண்ட டெஸ்ட் சீரிஸ் வந்து இருக்குது, சரிங்களா. பேப்பர் 1க்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 32 டெஸ்ட்டுங்க. அதே பேப்பர் 2 மேக்ஸ் அண்ட் சயின்ஸ்க்கு வந்து ஒரு 30 டெஸ்ட் இருக்கும். பேப்பர் 2 சோசியல் சயின்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 31 டெஸ்ட் இருக்கும், சரிங்களா. ஸோ எல்லா டெஸ்ட்டுமே 150 மார்க் 150 மதிப்பெண்ணை அடிப்படையாக கொண்டது, சரிங்களா. உங்களுக்கு சைக்காலஜிக்கு வந்து மெட்டீரியல் வந்து கொடுத்துரும். சைக்காலஜிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மெட்டீரியல் வந்து கொடுத்துரும். நீங்கள் பிடிஎஃப் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து வீக்லி ஒரு டெஸ்ட் தான் இருக்கும், வாரம் வந்து ஒரே ஒரு டெஸ்ட் மட்டும் தான் இருக்கும். ஸோ 150 கொஸ்டின் தான் இருக்கும், ஓகேங்களா. டெஸ்ட் எழுதி முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்கள் பேர் வந்து அமுதா அப்படின்னா ஸோ அமுதா வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்ட் வந்து எழுதியிருக்காங்க. அவங்க வந்து 150 கொஸ்டின்ஸ்க்கு வந்து 100 கொஸ்டின்ஸ் வந்து ரைட்டு. ஸோ தப்பான கொஸ்டின் வந்து 50, அதுக்கான ஆன்சர் வந்து இது. ஸோ இப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பில் டிஃபால்ட்டாக காமிச்சிடும். ஃபஸ்ட் ரேங்கு, செகண்ட் ரேங்கு, தேர்ட் ரேங்கு, உங்கள் ரேங்கு வந்து என்ன அப்படிங்கிறது நீங்கள் பார்த்துக்கலாம், சரிங்களா. ஸோ இது போக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர், ஓகே, டெட்டு பேப்பர் 1 பேப்பர் 2 இது ரெண்டோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் எல்லாமே நீங்கள் டெஸ்ட்டை வந்து எழுதி பார்த்துக்கலாம், சரிங்களா. ஸோ தமிழ் எடுத்துட்டிங்க அப்படின்னா தமிழுக்கு மட்டும் ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணி
இதுக்கு முன்னாடி நடந்த எல்லா கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அரேஞ்ச் பண்ணி வச்சிருப்போம், நீங்கள் எழுதிக்கலாம். ஸோ இதேமாரி தான் இங்கிலீஷு, இதேமாரி தான் உங்களுக்கு வந்து மேக்ஸு, ஸோ சயின்ஸு அண்டு சோசியல் சயின்ஸு, இவிஎஸ்ஸு, சைக்காலஜி பேப்பர் 1க்கு தனியாக பேப்பர் 2க்கு தனித்தனியாக ஃபோல்டர் போட்டிருப்போம், நீங்கள் வந்து எழுதி பார்த்துக்கலாம். சரிங்களா? ஸோ டெஸ்ட் டைம் பொறுத்த வரைக்கும் 24x7 நீங்கள் எப்போ ஜாயின் பண்ணாலும் சரி அந்த டெஸ்ட்டு எல்லாத்தையும் நீங்கள் வந்து எழுதி பார்த்துக்கலாம். சரிங்களா? ஸோ ஸ்டடி பிளானை பொறுத்த வரைக்கும் இதுதான் உங்களுக்கு ஸ்டடி பிளான். ரொம்ப ரொம்ப ஒரு சிம்பிள் ஸ்டடி பிளான். ஓகேங்களா? ஸோ எல்லோரும் ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு சிம்பிள் ஸ்டடி பிளான். ஓகேங்களா? சைக்காலஜிக்கு சொன்ன மாதிரி உங்களுக்கு மெட்டீரியல் வந்து கொடுத்துருவோம், நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ இந்த டெஸ்ட் பேர் நீங்கள் ஜாயின் பண்ண அப்படின்னா 9952563892 இந்த நம்பருக்கு வந்து அமௌண்ட் வந்து பே பண்ணிவிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். பேப்பர் 1க்கும் சரி பேப்பர் 2க்கும் சரி ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1000 மட்டும்தான். ஓகேங்க, 1000 ரூபா மட்டும்தான். இதே நம்பருக்கு வந்து அமௌண்ட் ஜிபே பண்ணிவிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் அப்படின்னா இதே நம்பருக்கு வந்து கால் பண்ணி உங்கள் டவுட் வந்து நீங்கள் கேட்டுக்கலாம். சரிங்களா? ஸோ எக்ஸாம் அந்த விட்டு நீங்கள் படிக்க ஆரம்பிக்காதீங்க, கொஞ்சம் முன்னாடியே நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து இந்த எக்ஸாம் டைமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக வரப்போகுது. ஓகேங்களா? மாற்றமே கிடையாது. ஸோ 100% வரப்போகுது. நீங்கள் முன்னாடியே படிக்க ஆரம்பிங்க. சரிங்களா? ஸோ ஆல் தி பெஸ்ட். வேறு ஏதோ டவுட் அப்படின்னா என்னுடைய மொபைல் நம்பருக்கு வந்து நீங்கள் கால் பண்ணி நீங்கள் கேட்டுக்கலாம். சரிங்களா? தேங்க்யூ.